140 அடி உயர முருகன் சிலை நிறுவப்பட்ட 20ஆம் ஆண்டு விழா இன்று காலை பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பத்துமலையின் கம்பீர அடையாளமான அந்த முருகன் சிலை புனரமைப்புக்கு பிறகு இன்று புத்தாண்டு தினத்தில் மீண்டும் பக்த கோடிகளுக்கு பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. புதுப்பொலிவுடன் சிலை காட்சி தருவதை காண மக்கள் அலைக்கடலென திரண்டிருந்தனர். காலை 7 மணிக்கு சிறப்பு ஓமம் மற்றும் பூஜை தொடர்ந்து 8 மணிக்கு பத்துமலை சஷ்டி கவசம் பாராயணம் நடைபெற்றது. 9 மணிக்கு சிறப்பம்சமாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தலைமையில் முருகன் சிலையின் அடியில் பன்னீர் அபிஷேகம் நடைபெற்றது. பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பாதை வழியாக ஏறி சென்று பக்தர்கள் பன்னீர் அபிஷேகமும் செய்தனர். முருகன் சிலைக்கு முருகனுடைய திருவடிக்கு பன்னீர் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது, நடைபெற்றது. ஓமங்கள் வளர்க்கப்பட்டு முதலாக ஓமங்கள் வளர்க்கப்பட்டு பொதுமக்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காலையிலிருந்து எல்லோருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக பன்னீரிலே அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை நம்முடைய பத்துமலை கவசம் என்ற ஒரு கந்த சஷ்டி கவசம் என்பார்கள். இது பத்துமலை கவசம். அதை நாங்கள் தயார் பண்ணியிருந்தோம். அதனுடைய பாடல்களை ஈப்போவைச் சேர்ந்த கமலா அவர்கள் பாடினார்கள். பிறகு பிற்பகலில் அதை லான்ச் பண்ணவிருக்கின்றோம். அது நீங்கள் எப்பொழுதும் இனிமேல் இந்த கந்தர் சஷ்டி கவசம் என்றால் நம்முடைய முருகன் இங்கே இருக்கின்றார். அது உலகம் பூராவும் பெயர் பெற்றிருக்கின்ற முருகன். அதன் மூலம் மலாய நாட்டில் இருக்கக்கூடிய மலேசிய நாட்டில் இருக்கக்கூடிய கோயிலில் இனிமேல் நம்முடைய வழிபாடுகளில் அதே மெட்டு அதே பாணி சில வார்த்தைகள் மாற்றம்தான் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது பக்தர்களுடைய ஒத்துழைப்பு மாத்திரமல்ல, அவருடைய ஆதரவு. நம்முடைய இந்து பெருமக்கள் நாம் கொடுக்கின்ற ஆதரவு, ஒத்துழைப்பு, நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அதனால் தான் இந்த பத்துமலை இந்த அளவுக்கு உருமாறி இருக்கின்றதை நீங்கள் எவ்வளவு மறக்க வேண்டாம் என்று உங்களிடம் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பத்துமலையில் ஏற்படுகின்ற இந்த மாற்றத்துக்கு, இந்த அபிவிருத்திகளுக்கு நாம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க முக்கியமாக இந்த மல்டிபர்பஸ் ஹால், அந்த பலநோக்கு மண்டபத்துக்கு எங்களுக்கு பணம் தேவைப்படுவது என்பதற்காக நம்ம கேட்டோம். அதற்குரிய தஸ்தாவேஜுகளாக நாங்கள் அனுப்பினோம். அதற்கிணங்க அவர்களும் இந்த ஆண்டு 2026 1 மில்லியனை ஒதுக்கி எங்களுக்கு கொடுப்பதாக லெட்டர் கொடுத்துருக்காங்க. பணத்தை வங்கியில் போட்டுருவாங்க. அதற்கு பிரதமர் அவர்களுக்கும் மலாடி அரசாங்கத்திற்கும் இதை பெற்றுத்தருவதற்கு உதவிய அமைச்சர்களுக்கும், குறிப்பாக அருமை நண்பர் மாண்புமிகு கோமித் சிங் அவர்களுக்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வேளையில் இன்றைய நிகழ்வில் முத்தாய்ப்பாக 140 அடி முருகன் சிலைக்கு ட்ரோன் வாயிலாக பன்னீர் அபிஷேகமும் 9 அடி உயரத்தில் ஆராதனையும் காட்டப்பட்டது. பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்த அந்த நிகழ்வு குறித்து தேவஸ்தான அறங்காவலரும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவருமான டத்தோ என் சிவகுமார் பேசினார். பல புது விஷயத்தை கொண்டு வந்தோம். ஏன்னா 140 அடி முருகன் என்பது பெரிய முருகன், அழகான முருகன். அந்த முருகனுக்கு இன்னைக்கு முதலாக ட்ரோன் மூலியமாக, அதாவது டெக்னாலஜி மூலியமாக நம்ம பன்னீர் அவசியத்தை முருகனுக்கே இன்றைக்கி ஊற்றியிருந்தோம். அது முடிஞ்சோடனே பெரிய முருகன் அது அழகன் முருகன் சொல்லியாச்சு. அப்போ அவருக்கு ஒரு ஆரத்தி எடுத்தால் அது ஒரு பெரிய ஆரத்தியாக தான் இருக்கணும். அந்த இதில் 9 அடி உயரத்தில் இந்த ஆரத்தியை எடுத்து வைத்து அப்புறமா அதிகாரப்பூர்வமாக தேவஸ்தானம் தலைவர் தன்சி நடராஜா பன்னீர் அவசியத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். காலையிலிருந்து பார்த்தீங்களா, இந்த கூட்டம் இன்றைக்கி போன வருஷத்தோட இந்த கூட்டம் இன்னும் அதிகமாக வந்திருக்கு. முதலே நான் சொல்லியிருந்தேன், பல சர்ப்ரைஸை கொடுத்துட்டு இருந்தேன். அதே நேரத்தில் இன்றைக்கி சாயந்தரம் நேரத்தில் 4:30 மணிக்கு கலை நிகழ்ச்சி எல்லாம் ஆரம்பிக்கிற நேரத்தில் இன்றைக்கும் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த 1/1/2026
முருகனோட சந்தோஷமாக எல்லாம் கொண்டாடுக்காத எல்லா ஏற்பாடுலேயே வந்து ஸ்ரீ மகாமாய தேவஸ்தானத்தில் இதில் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சிறப்பு வருகை புரிந்த மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் வெளிநாட்டவர் மத்தியில் மலேசியாவின் முக்கிய அடையாளமாக திகழும் பத்துமலைக்கு இந்த முருகன் சிலை மென்மேலும் சிறப்பை சேர்ப்பதாக தெரிவித்தார். பிறந்துள்ள புத்தாண்டு அனைவருக்கும் நன்மையை கொண்டு வரட்டும் என்றும் அவர் வாழ்த்தினார். இன்றைக்கு நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பத்துமலை நோக்கி வந்து இன்னொரு தைப்பூசம் போல பத்துமலை காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிறந்திருக்கின்ற இந்த ஆண்டு இந்திய சமுதாயத்திற்கு நன்மையை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக, குறிப்பாக கல்வி, பொருளாதாரம் மற்றும் பல்வேறு துறைகளில் இந்திய சமுதாயம் செழித்தோங்கக்கூடிய சமுதாயமாகவும், அதே நேரத்தில் ஒற்றுமையான சமுதாயமாகவும் இருந்தது மிக மிக அவசியம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் இந்த சமுதாயம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒற்றுமையான சமுதாயமாக இருந்தால் மட்டுமே நாம் உச்சத்தை தொட முடியும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருமுருக பெருமானின் தரிசனம் மூலம் புத்தாண்டின் முதல் நாள் மிகச் சிறப்பானதொன்றதாக அமைந்திருப்பதாக பெரும் ஆர்வத்துடன் வந்திருந்த பக்தர்கள் சிலரும் வணக்க மலேசியாவிடம் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். முருகரை பார்க்கணும், அவரோட அழகு பார்க்கணும். புதுசாக இங்கே பத்தி கேஃபில் நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் அம்மா ஆண்டிலாம் வந்து வருஷம் வருவாங்க. ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு பார்த்து அது நியூ இயர் அதுவுமா இவ்வளோ அழகாக இவ்வளோ டிவைனாக நான் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் எங்களோட ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2026. எல்லாருக்கும் இந்த வருஷம் எல்லாமே நன்மையாக நடக்கும். இப்போ தான் நல்லபடியாக போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியாக பன்னீர் ஊற்றிட்டு வந்துட்டோம். ஃபீல் பிளஸ், என்ன சொல்கிறது இதில் வார்த்தை இல்லை. இவ்வளோ கூட்டத்தில் நின்னாலும் அவரை போய் அங்கே போய் பார்த்து அந்த பன்னீர் ஊற்றுறப்ப அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஒரு பாரம் எது இருந்தாலும் குறைஞ்சிருச்சு. இந்த வருஷம் வந்து நல்லபடியாக ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்தா சரியான ஆள், ஒரு மினி தைப்பூசம் மாதிரி இருக்குது இன்றைக்கி. இந்த வருஷம் நியூ இயர் எல்லாத்துக்கும் வந்து நல்லபடியாக அமையும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாம் முருகன் துணை. காலையில் வந்து முருகரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு அவர் இந்த அலங்காரம் பண்ணினது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு வந்து இந்த சாட்லாம் அடித்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக செஞ்சுருந்தாங்க. அதோட அந்த ட்ரோனை இறக்கி அவங்க அந்த பன்னீர் அபிஷேகம் செய்யக்குள்ளே உடம்பே சிலுத்திருச்சு. உண்மையாலுமே இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கலை நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டிப்பு. எங்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்புறம் ஹாப்பி நியூ இயர். எல்லாத்துக்கும் இந்த ஆண்டு நல்லதே நடக்கணும். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைய நாளை மேலும் சிறப்பாக மாலை 4:30 மணிக்கு பிரபல பாடகர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் கலந்து கொள்ளும் கலாச்சார நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.